ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது டேங் எஃப்எஃப் சீட்டர் ஹஸ்பண்ட் அப்சஷன் பார்ட் 6. டேங் இப்போ தன்னோட மேன்ஷனுக்கு வந்துட்டு வேகமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எகெயின் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. வாயின் அமைதியாக ரூமில் உட்காந்து டேங்கை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, என்னாச்சு இவருக்கு எப்போதுமே உருன்னு மூஞ்சியை வச்சுக்கிட்டு அப்படியே வேண்டாம் வெறுப்பா அந்த வீட்டுக்குள்ளே திரிவார். இப்போ என்ன இவ்வளோ குஷியாக காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு, திருந்திட்டாரோ அப்படின்னு வைன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு என்னவோ அப்படின்னு வைன் எகெயின் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மினியோட மம்மிக்கிட்ட போய் ஈவினிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு மினி வைன் 2 பேரும் ஸ்டடி ரூமுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் டேங் தன்னோட கேபினில் அமைதியாக உட்காந்து சில ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் மாயா டேங்கோட கேபினை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அமைதியாக வந்து நிற்கிறாங்க. டேங் அப்படின்னு வந்து மாயாவை பார்த்துட்டு, என்ன மாயா, இன்றைக்கி நான் ஒர்க் எதுவும் உனக்கு சொல்லலையே, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. டேங், நான் உன்கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு அழுகுறாங்க. இங்கே பாரு, மேரேஜ் எனக்கு முடிஞ்சிடுச்சு. மேரேஜ் ஆகும்போது நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிக்கணும்னு நினப்பில் தான் இருந்தேன். எப்போயுமே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 இயர் கழித்து டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன். ஆனால் ஒன்றே நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். ஏண்டி, கண்டவன் கூட நீ உன் பெட்டை ஷேர் பண்ணுவ, என்னை வந்து கட்டிப்பியா? வெக்கம் கட்டவளே, நீ பாய் ஃப்ரெண்டை வச்சு சுற்றிக்கிட்டு தெரியறதெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நீ பெட்டை ஷேர் பண்ணியிருக்க பாரு, அது எனக்கு பெரிய ப்ராப்ளம். உன்ன மாதிரி பொண்ணுங்க மேரேஜ் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் ஆட்டம் போடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ மேரேஜுங்கிற பேச்சு எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்த அப்படின்னா என்கிட்ட நீ பேசக்கூடாது, வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க டேங். மாயாவுக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை, தெரியாமல் நடந்த 1 நைட் ஸ்டாண்ட் அதெல்லாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்போ அப்படியே எழுந்து நின்று தன்னோட கோட்டை சரி பண்ணிக்கிட்டே அப்படியே மாயா கிட்ட வந்து, தெரியாமல் நடந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. மாயா உடனே ஆமாம் ஆமான்னு ஹெட்டை மூவ் பண்ணி காட்டுறாங்க. வாங்கி ஒரு ஸ்லாப் அப்படியே போய் உட்காந்துட்டாங்க சைடில் இருந்த சோஃபாவில். அடுத்த செகண்டே டேங் மாயா கிட்ட போய் ஹேரை பிடிச்சி தூக்கி, யாருக்கு அதில் பூ சுற்றுற? எஸ்டர்டே சோனுவோட பார்ட்டிக்கு நான் வந்தேன், நினைவு இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியாது, அங்கே தான் நீ மாட்டிக்கிட்ட. நீனாவே போய் அந்த காய்கிட்டையும் ஜோன்கிட்டையும் சில்லப் பண்ணணும், பெட்டை ஷேர் பண்ணுவோமான்னு வெக்கமே இல்லாமல் 2 பேர்கிட்டையும் நீ போய் கேட்ட. அவனுங்களும் ஓகே சொல்லிட்டானுங்க. அவனுங்க 2 பேரை கண்டாவே எனக்கும் பிடிக்காது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவனுங்கக்கிட்ட போய் நீ இப்படி கேட்டிருக்கியே, உன்னை என்னென்ன பண்ணணும்னா இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இப்போ நீ சொல்கிறியே ஆக்சிடெண்ட்டில் நடந்தது அப்படின்னு என்னை நம்ப சொல்கிறியா? உனக்குள்ள திமிரு, நீனே போய் 1 நைட் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கிட்ட தெரியாமல் ஆக்சிடெண்ட்டில் நடந்ததுன்னு சொல்லுவேன். ஒரு தடவையாக நடந்தது, எத்தனை முறைனே தெரியாது உனக்கு. வெக்கம் கட்டவளே, உனக்கு நான் கேட்குறேன்னா, உன்னை கட்டிக்கணும்னு நான் நினச்சதையே இப்போ அருவருப்பாக நினைக்கிறேன். உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. கேபினை விட்டு வெளியில் போ. என் மம்மிக்காக உன்னை இந்த ஆஃபீஸில் என் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துருக்கேன். நீ அகைன் மேரேஜ் கிரேஜ்னு என்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த, வீட்டை விட்டு உன்னைய விரட்டிடுவேன், இந்த ஆஃபீஸை விட்டு விரட்டிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் நீ? வெளியில் போ. உன் டேடி தான் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்கல்ல, அந்த கம்பெனியை போய் எப்படி ரன்வே பண்ணுறதுன்னு உன் டேடிக்கு அசிஸ்டண்ட்டாக போய் உட்காந்துக்கோ. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தா என் அசிஸ்டண்ட்டாக நீ இருக்க முடியாது, பொடி வெளியில் அப்படின்னு மாயாவோட ஹேரை பிடிச்சி அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் தள்ளி விட்டுட்டு கேபின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க டேங். பயங்கரமான அசிங்கம் மாயாவுக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. கேபினுக்கு வெளியில் இருந்த எம்ப்ளாயீஸ் அப்படியே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. டேங், ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ? எஸ்டர்டே சோனுவோட பார்ட்டியில் நான் அவனுங்கக்கிட்ட போய் பேசினது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஐயோ நான் போய் இந்த ஆன்ட்டிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அழுதுகிட்டே தன்னோட டியர்ஸை வேகமாக வைப் பண்ணிக்கிட்டு வேகமாக லிஃப்ட்டில் போய் நின்றுட்டாங்க மாயா. டேங் இப்போ தன்னோட கேபினில் அமைதியாக வந்து அவங்களோட ஹெட் சேரில் சாஞ்சு உட்காந்து அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி எஸ்டர்டே நைட் நடந்ததை யோசித்து பார்க்குறாங்க. வைன் அப்படியே ஒரு டிப்ஸினஸில் டேங்கோட பெட்டில் அமைதியாக படுத்திருந்துருப்பாங்களா? டேங் ஹெட் டோஸ் வைனை அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நோட் பண்ணியிருப்பாங்க. வைனோட அந்த பியூட்டினஸை
இப்போ டயாங் அப்படியே நினச்சி பார்த்து அப்படியே ஐஸை டக்குன்னு ஓப்பன் பண்ணி, அப்பா என்ன அழகு, இவளை போயா நான் அழகுலன்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன். நூல் இலையில் தபாளிச்சிருக்கேன், இல்லாட்டி நேரம் டிவோர்ஸ் ஆகிருக்கும். நல்ல வேலை அந்த ஜட்ஜ் மேடம் எனக்கு 1 இயர் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 1 இயரில் எப்படியாவது வைனோட அன்பை நான் சம்பாதிக்கணும், என் கூடயே இருக்க வைக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு டேங் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு இப்போ தன்னோட மேனேஜரை கூப்பிட்டு அப்கமிங்கில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்காக கால் பண்ணுறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் மினி 2 பேரும் தங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ மினி சொல்கிறாங்க வைனை பார்த்து, என்ன ஆச்சு டேங்க்கு, உங்ககிட்ட அந்த காயும் ஜூனும் வந்து பேசினானுங்க, அவ்வளோதான் கிடுகிடுன்னு போய் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. என்ன ஆச்சு அவருக்கு, மாயான்னு மாயா பின்னாடியே திரிவாரே, இப்போ என்ன அவருக்கு ஓம் பின்னாடி வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அதுக்கு வைன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னையா வேறு எந்த வழியிலையாவது டார்கெட் பண்ணி கஷ்டப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல். இவங்க எப்படி என்கிட்ட வந்து ஒய்ஃபு கிஃப்ட்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என்னைய டிவோர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போய் அப்ளிகேஷனே போட்டுட்டு வந்தவர் இப்போ நான் டிவோர்ஸ் அப்ளிகேஷனை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எனக்கிட்டே சொல்கிறாரு. நான் விடுவேனா, இந்த மாதிரி ஒரு பர்சன் கூட என்னால் வாழ முடியாது, நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். மினி அப்போ வைனை பார்த்துட்டு, ஏய் டேங் சும்மாவே சரியான கோபக்காரன், அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் நீ மாட்டிக்காத, இன்னும் ஒரு 1.5 இயரில் அங்கிள் வந்துடுவாங்க, அங்கிள்கிட்ட சொல்லி நீ இங்கேருந்து கிளம்பப்பாரு, டேங் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணாதடி அப்படின்னு சொல்கிறாங்க மினி. இங்கே பாரு மினி, போகிறோம், நான் பயந்துக்கிட்டு கிடந்ததெல்லாம் எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. என்னோடய லைஃப்பை நான் பயந்துக்கிட்டு கிடந்தா எப்படி காப்பாற்றுறது? டேங் ஏகப்பட்ட பொண்ணுங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அவங்க கூட ஊர் சுற்றுனதை நான் நல்லா பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பர்சனை நான் மேரேஜ் பண்ணி என் லைஃப்பை எப்படி ஓட்டுறது? நினச்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல. வெட்டிதல்ல, வா நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது, நாளைக்கு வேறு டிடிபி டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லிட்டு வைன் மினி 2 பேரும் அவங்களோட ஹோம்ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 2 டேஸ் பாஸ் ஆகுது. இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ வைன் ஆயில் பாத் எடுக்கிறதுக்காக ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மசாஜர் வச்சு தன்னோட ஸ்கேல்ப்புக்கு மசாஜ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் டேங் இப்போ பாத் பண்ணிவிட்டு பால்கனியில் வைன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. பயங்கரமான ஷாக் வைனுக்கு. ரீசன், டேங்கோட ஹேர் கலர் பிளாக் கலரில் மாறி போயிருக்கு. 2வது, ரொம்பவே ஒரு நீட் லுக்கில் டேங் ட்ரெஸ் வேர் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. வைன் அப்படியே கவனித்து பார்த்துட்டு, ஓயோயோ மண்டையில் இருக்க கலர்லாம் மாறி போயிடுச்சு, என்ன இப்படி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் டேங் வைன் உட்காந்துருக்க சேரோட ஹேண்டிலில் தன்னோட 2 ஹேண்ட்ஸையும் வச்சு அப்படியே கீழே குனிஞ்சு, வைன் டார்லிங் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா வைன் டேங் நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களா. ஸோ வைன் கண்ணுக்கு தான் அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டேங் இந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு வைன்கிட்ட வந்து கேட்குறாங்க. வைன் அப்போ டேங்கோட ஐஸை குறுக்குறுன்னு பார்த்துட்டு அப்படியே டேங்கோட ஜஸ்ட்டில் தன்னோட ஹேண்ட்ஸை வச்சு கொஞ்சம் தள்ளி நிற்க வைக்கிறாங்க. டேங் அப்படியே கீழே குனிஞ்சு வைனோட ஹேண்ட்ஸை பார்த்துட்டு, கிட்ட வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மிஸ்டர் கிம், உங்களுக்கு என்ன பிரின்ஸ் மாதிரி அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்ஸ், உன்னோட லிப்ஸ் தான் என்னையா பிரின்ஸுன்னு சொல்லுது, ஆனால் உன்னோட மனசாட்சி வெள்ளைக்குரங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டேங். திக்குன்னு இருக்குது வைனுக்கு. ஐயோ, நம்ம நினைக்கிறதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியுது, சமாளிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, வெள்ளைக்குரங்கா என்னது இது, இப்போ சொல்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க வைன். புரியாது. அப்புறம் நெக்ஸ்ட் 1 வீக்கு உனக்கு நான் லீவ் அப்ளை பண்ணிட்டேன் என்னோடய காலேஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்கும் வைனுக்கு. 1 வீக்குக்கு எதுக்கு நான் லீவ் போடணும்? ஏற்கனவே 1 இயர் நான் ஹோம் ஸ்கூலிங்கிலேருந்து இப்போ தான் காலேஜுக்கு போயிருக்கேன், அதுக்காட்டி நீங்கள் 1 வீக்குக்கு லீவ் எதுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஹனிமூன் போகணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க டேங். உயிரே போயிடுச்சு வைனுக்கு. டக்குன்னு எழுந்து நின்றுட்டாங்க. மிஸ்டர் கிம், மரியாதையாக பேசுங்க, நான் பயப்படுறேன் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன்னு நினைக்கிறீங்களா? நெவர் எவர்.
உங்களை நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் ஹனிமூன் கொண்டாடணும்? அசிங்கமால உங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அடியே, உன்னை யார் டிவோர்ஸ் பண்ண போகிறது? அதுதான் அந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன்னு முதலே சொல்லிட்டேனே. அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் உன் கூட நான் லைஃப்பை லீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஹனிமூன் கிளம்ப போகிறோம். சீக்கிரம் எனக்கு ஒரு பொண்ணையோ பையனையோ பற்றி கொடு, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம், போதும் நிறுத்திக்கோங்க. நம்ம மேரேஜ் இன்னும் 1 இயரில் முறிஞ்சு போகிறது. 1 இயர் என்ன 1 இயர், இன்னும் ஒரு 10 மந்த்ஸில் நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவங்க கூட வரணும்? நான் வரமாட்டேன் ஹனிமூனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அந்த டைமில் டேவாங் தன்னோட பேன் பேக்கெட்லேருந்து ஒரு கவர் எடுத்து ஒயின்கிட்ட கொடுக்குறாங்க. ஒயினுக்கு உண்மையிலே பதட்டமாக இருக்குது. வேகமாக அந்த கவரை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. டேயாங் டிவோர்ஸை வாபஸ் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா டேயாங் தான் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ டிவோர்ஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஒன்றுமே புரியல ஒயினுக்கு. வாட் இஸ் திஸ்? யாரை கேட்டு டிவோர்ஸை வாபஸ் வாங்கினீங்க? நீங்கள் நினச்சா என்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதும், நீங்கள் நினச்சா ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் நான் என்ன உங்கள் வீட்டு பொம்மையா? போதும் நிறுத்திக்கோங்க. எனக்கு உங்களை பிடிக்கல. இதோடு நீங்கள் உங்கள் விளையாட்டை நிறுத்திக்கோங்க. என் கூடயும் என் ஃபீலிங்ஸ் கூடயும் விளையாடுற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் திரும்பி போக பார்க்குறாங்க. அவங்க அப்படியே பிடிச்சி திருப்பி பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஒயினை. உயிரே போகணும் இருக்குது ஒயினுக்கு. உண்மையிலே பதட்டமாகுது. எங்கே பாரடி, இவ்வளவு நாள் உன்னைய பற்றி நான் புரிஞ்சுக்கல. அதனால் எனக்கு உன்னைய பிடிக்காமல் இருந்தது. இப்போ உன்னைய பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வைனப்ப உங்களுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கலாம், ஆனால் நீங்கள் எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடையாது. அவங்க கூட என்னால் லைஃப்பை லீட் பண்ண முடியாது. உங்களை எனக்கு பிடிக்கலை. எல்லாத்துக்கும் மேலே அங்கிளுக்காக தான் நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன். உங்களோட பணத்துக்காகவும் உங்களோட அழகுக்காகவும் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்கள் முட்டாள்தனம். எனக்கு உங்களை பிடிக்கலை, ப்ளீஸ் லீவ் மீ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஒயின். டேயாங் அப்போ ஒயினோட நெக் அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு, நல்ல ஃப்ராக்ரன்ஸ், எந்த சென்ட் யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் விட்டுங்க, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். சே, அழாதடி மிஸ்ஸஸ் கிம், நீ இந்த கிம்மோட பொண்டாட்டி, நீ அழுகலாமா? மற்றவங்கள அழ விடணும் நீ. அப்படி இருக்கும்போது சரி விட, இதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு நம்ம ஹனிமூன் ட்ரிப்புக்கு கிளம்புறோம். நீ வரணும், அங்கே என் கூட ஒன்றா இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ இருப்ப, மினியோட மம்மியும் இருக்க மாட்டாங்க. போட்டு தள்ளிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கம்முன்னு இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசவே முடியல ஒயினுக்கு. என்னது இது, பிளாக்மெயில் பண்ணுறீங்க என்னைய அப்படின்னு அழுகிறாங்க. ஏய், என்ன ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு போ. ஐயா, என்ன இவ்வளோ ஆயில் வச்சுருக்க ஹேரில்? போய் பாத் பண்ணிவிட்டு வா. போய் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் ஹனிமூனுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு பதட்டமாகுது. இருந்தாலும் எப்போ டேயாங் தன்னை விடுவாங்கன்னு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, டேயாங் தன்னோட க்ரிப்பை லூஸ் பண்ணதும் கிடுகிடுன்னு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. இங்கே நடக்கிற அத்தனை சீனரியையும் மாயாவும் டேங்கோட ஸ்டெப் மதரும் அமைதியாக சைடில் இருக்கக்கூடிய ஒரு வாலில் மறைஞ்சு நின்று கேட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்களா ஆண்டி, இந்த ஒயின் ஏதோ பண்ணி டேங்கை மயக்கிவிட்டான். ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டானே அவன். ஐயோ போச்சு, சொத்தும் போச்சு, தேங்கும் போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகிறாங்க மாயா. மாயா, போட்டேன்னு வச்சுக்க, அதோட மண்டையை போட்டிருப்பேன். உனக்கு டேங் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சின்ன வயசுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு ஒழுக்கமாக இருக்க தெரியாதா? கண்டவன் கூட 1 நைட் ஸ்டாண்ட் பண்ணுறதுல உனக்கு என்னடி அப்படி ஒரு சந்தோஷம்? இப்போ அதுதான் உனக்கு வினையாக வந்து நிற்குது. என்ன பண்ண போகிற? டேயாங் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டான், இல்லை அவனுக்கு எதையாவது ஒன்றை பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா யார் சொன்னாலும் அவனுக்கு அது வேணும். அதில் அவன் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டான். இப்போ ஒயினை பிடிச்சிருக்கு, ஹனிமூனுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கானா, அவனுக்கு ஒயினை கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். என்ன பண்ணி இப்போ 2 பேரையும் பிரித்து விட்றதுன்னு தெரியலையே. என் கண்ணு முன்னாடியே டேயாங் சுற்றிக்கிட்டு இருந்தான். எந்த இடத்துல நான் மிஸ் பண்ணேன், அவன் ஒயின்கிட்ட போய் ஓட்டிக்கிட்டான்னு தெரியலையே. ஐயோ,
என் அண்ணன் பொண்ணு மேரேஜ் ஆகி இந்த வீட்டுக்குள்ளே இருந்து இந்த சொத்து பத்துக்களை ஆண்டு அனுபவிக்கணும்னு நான் நினச்சா, யோ ஒரு வேலைக்காரியோட பொண்ணு என் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு என் பையனையே மேரேஜ் பண்ணிக்கிட்டு எரிச்சலாக இருக்கு எனக்கு. எட்டி போடி, நல்லா ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அசிங்கம் முடிச்சவளே, வயசு நடி உனக்கு, உனக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா? பேசாத எதுவும், என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக யோசிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு டியாங்கோட மம்மி கிடுக்கிடுன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மாயாவுக்கு மயக்கமே வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும், அமைதியாக அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைனுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. என்ன ஆச்சு இந்த கிம்முக்கு? எப்போ பார்த்தாலும் சிடிச்சிட்டுன்னு இருக்கிற ஆள் ஒரு 2-3 டேஸாக நானும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ரொம்ப லவ்விங்காக பேசுகிறாரு, அன்பாக பார்க்குறாரு. என் கூடவே காலேஜ்லலாம் வந்து என்னையும் மினியும் விட்டுட்டு போகிறாரு. ஒன்றும் புரியலையே. மாயா கிட்ட கூட அந்தளவு பேசுகிறதில்ல. எரிஞ்சு விழுகிறாரு. ஐயோ, நாளைக்கு ஹனிமூன் போகணுமாமே. இவன் சரியான பொறுக்கி பையன். இவன் கூட நான் தனியாக போகக்கூடாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் டயாங் ஷாப்பிங் போயிட்டு, வைன் கூப்பிட்டதுக்கு ஸ்டொமக் பெயின் வரமாட்டேன்ட்டேன். இந்த பாரு, இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் உனக்காக நான் ரெடி பண்ணது. இதெல்லாம் அங்கே வந்து போட்டுக்கிறேன் ரூம்குள்ளே. வெளியில் போகும்போது சாரீஸில் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ அந்த ஷாப்பிங் பேக்ஸ்லேருந்து ஒரு பேக்கை மட்டும் எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய கிளாத் எடுத்து பார்க்குறாங்க. ஐயய்யா, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் லிங்கர், அப்புறம் சில பிக்னிஸும் இருக்குது. அங்கே இருக்க ஹோட்டலில் உள்ளுக்குள்ளேயே நான் ஸ்விம்மிங் பூலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்விம்மிங் பூல் இருக்கிற மாதிரி சூட் ரூம் புக் பண்ணியிருக்கேன். நானும் இந்த பிக்னியை நீ போட்டுக்கோ, அங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீ மிஸ்டர் கிம், மரியாதை கெட்டு போய்டும் உங்களுக்கு. எவ்வளோ திமிர் இருந்தால் இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து போட்டுட்டு வர சொல்வீங்க? இதெல்லாம் அவங்க கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க பொண்ணுங்கள்கிட்ட வாங்கி கொடுங்க, அவளுங்க வருவாளுங்க. எனக்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுத்து போட சொன்னீங்க, மண்டையை உடச்சிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அவங்க அப்போ வைனை கோல்டு ஃபேஸில் பார்த்து, எது மண்டையை உடைப்பியா, உட பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரியாமல் சொல்லிட்டேன் மிஸ்டர் கிம், இதெல்லாம் நான் போட மாட்டேன், எனக்கு வெக்கமாக இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு என்னையை ரிவெஞ்ச் பண்ண போகிறீங்களா? அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து அங்கிளுக்கு அனுப்பி நான் கெட்ட பொண்ணுன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங்க்கு கஷ்டமாக இருக்குது இதை கேட்டுட்டு. இங்கே பாரு வைன், உன்னை ரிவெஞ்ச் பண்ணணுன்னா 1000 விதத்தில் நான் ரிவெஞ்ச் பண்ணுவேன். உடனே அறகுறையாக ஃபோட்டோ எடுத்து என் டேடிக்கு அனுப்பியெல்லாம் உன்னை ரிவெஞ்ச் பண்ண மாட்டேன். அவ்வளோ சீப்பான ஆள் கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ, இங்கே பாருங்கள், நான் உங்கள் கூட ஹனிமூன் ட்ரிப்புக்கு வர்றேன், ஆனால் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் போட மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு அழுகுறாங்க. டேங்கப்போ அமைதியாக அந்த பேக்ஸ் எல்லாம் எடுத்து கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு, சரி வைன், உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீ ஹனிமூன் ட்ரிப்புக்கு வா, நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் அங்கே வந்து நீ என் கூட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. வைனுக்கு பேசவே முடியல, அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் டேங்கோட மம்மி டேங்கை பார்த்து, ஜெமினும் ஜங்குக்கும் உனக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு கிளப்பில் உனக்கு பார்ட்டி இருக்குதுன்னு சொல்ல சொன்னாங்க, நீ போறியா பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் தன்னோட மம்மியை பார்த்து, அப்படியா, ஓகே நான் கிளம்புறேன், ஒரு நிமிஷம் இருங்க, வைன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் எகெயின் ரூம்குள்ளே போயிட்டாங்க. பயங்கரமான ஷாக்கிங் டேங்கோட மம்மிக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஆத்தட்டிக் ஹஸ்பண்ட் மாதிரி ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு கட்டுப்பாகி போய், இருக்குதுடி உனக்கு, டேங்க கைக்குள்ளே போட்டுக்கிட்டியா, என்னையோட இருக்குது டேங்கோட குடுமி, அதுக்கப்புறம் என் கையில் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க டேங் மம்மி. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் இப்போ கிளப்புக்கு வந்து அங்கே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பர்சன்ஸ் கூட போய் நின்று சுற்றி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட செல்ஃபோன் எடுத்து ஜெமினுக்கும் ஜங்குக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. நாட் ரீச்சபிள். ஒன்றும் புரியலை, என்னது இது அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அப்படியே சைடில் இருக்கக்கூடிய பார் செக்ஷன் போய் அமைதியாக உட்காந்துட்டாங்க. என்னைய வர சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்னு அமைதியாக யோசிச்சுட்ருக்கும்போதே சைடில் அப்படியே மாயா ஒரு கிளாஸில் ஒரு பவுடரை மிக்ஸ் பண்ணி அங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க சர்வரை கூப்பிட்டு, அதோ அங்கே ரெட் கலர் கோட் போட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட இந்த ட்ரிங்கை கொடுங்க,
இதோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சர்வெண்ட் அதை வாங்கிட்டு ஓகே மேடம் நான் போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங்கிட்ட போய் சார் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங் அப்போ கேஷுவலாக எப்போது வரும்போது கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த கிளாஸை வாங்கி அப்படியே சிப் பண்ணிக்கிட்டே அங்கே பிஜிஎம்க்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் போட்டுட்ருக்க பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹேயாக உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. அந்த ஃபுல் கிளாஸையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டேங் எழுந்து நிற்கிறாங்க. உண்மையிலேயே அந்த ட்ரிங்க் குடித்து ஒரு 5 மினிட்ஸ் கூட முழுசாக முடியல. டேங்க்கு அப்படியே கிறுக்கிறுன்னு இருக்குது. தன்னோட ஹெட்டை அப்படியே ஷேக் பண்ணிக்கிட்டே அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பிளர்ராக இருக்க விஷன்ஸ் இப்போ அப்படியே கிளியராக மாறுது. என்ன மாதிரியான ஒரு ட்ரிங்க்கை நான் குடித்தேன், இந்த மாதிரி எப்போவுமே எனக்கு நடந்தது இல்லையே, யார் எனக்கு இந்த ட்ரிங்க் கொடுத்தது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எகெயின் டேங்க்கு அப்படியே ஸ்பின் ஆகுது. அந்த டைமில் யாரோ ஒருத்தவங்க டேங்கோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வைக்கிற மாதிரி இருக்குது. டேங் டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. மாயா தான் நின்றுட்டுருக்காங்க. வி எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாயா ஒன்றும் இல்லை, டேங்கோ ஜிமினிங்க வர்றதா சொன்னாங்க, அதான் வந்தேன். அவனுங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானுங்க, வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க டேங். அந்த டைமில் மாயா டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சு ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்கீங்களே, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க. இட்ஸ் ஓகே நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயாவை என்ஜாய் பண்ண சொல்லிவிட்டு டேங் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் டேங்க்கு ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. ஓ என்னது இது அப்படின்னு அப்படியே சைடில் இருக்க டேபிளை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. மாயா அந்த டைமில் டேங் ஒரு மாதிரி இருக்கே உங்களை பார்க்கும்போது, நீங்கள் இப்போ வீட்டுக்கு போக வேணாம், கண்டிப்பாக நீங்கள் தனியாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இல்லை டிரைவர் யார் வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க மாயா. நான் ஓனாக தான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க டேங். வச்சோ நானும் ட்ரிங்க்ஸ் எடுத்திருக்கேன், எனக்கும் ஸ்டேபிளாக காரை வந்து ட்ரைவ் பண்ண முடியாது, வாங்களேன் ஒரு ரூம் புக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. டேங் அப்போ ஒரு ரூம் வேணாம், உனக்கு தனியாக ரூம் புக் பண்ணிக்கோ, எனக்கு தனியாக ரூம் புக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வாங்க நான் உங்களை ரூமில் விட்டுட்டு என்னோடய ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க. டேங்க்கு உண்மையிலேயே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ மாயா சொன்னதை நம்பிக்கிட்டு டேங் மாயாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சு இப்போ ரூமுக்கு தான் கிளம்பிட்டாங்க. அந்த டைமில் ஏற்கனவே மேனேஜர்கிட்ட ஒரு ரூம் புக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க மாயா. மேனேஜரை பார்த்து ஐஸை விங்க் பண்ணதும் மேனேஜர் கிடுகிடுன்னு வந்து எந்த ரூமை மாயா புக் பண்ணியிருந்தாங்களோ அந்த ரூம் கீயை கையில் கொடுக்குறாங்க. டேங் நினச்சிக்கிட்டாங்க இப்போ தான் ரூமுக்கு சொல்லி உடனே கொண்டு வந்து ரூம் கீயை கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஸ்டேட்டில் அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தன்னோட ரூமில் இருந்து அப்படியே முழிச்சு உட்காடுறாங்க. பக்கத்தில் மாயா நேக்கடாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. உயிரே போகணும் இருக்குது டேங்க்கு. டேங் டக்குன்னு தன்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. டேங்குமே நேக்கடாக தான் இருக்காங்க. ஐயோ என்ன பண்ணேன் நைட்னா, ஏய் மாயா எழுந்திரி அப்படின்னு அதட்டுறாங்க. மாயா அப்பா டேங் என்ன பிரச்சனை அப்படின்னு எழுந்து உட்காடுறாங்க. ஏய் என் கிட்ட வரப்படாதுன்னு சொன்னேன்னா எனக்கு நல்லா நினைவு இருக்குது. ரூமுக்கு வர்ற வரைக்கும் கூட எனக்கு ஓரளவு கான்ஷியஸ் இருந்தது. உனக்கு தனி ரூம் எனக்கு தனி ரூம் போட சொன்னேன், என்னடி என்னது இது, எகைன் என் கூட வந்து 1 மணி நேரம் இருந்தியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. விடுங்க, அவங்க கூட என்னால் ஒன்றா லைஃப்பை லீட் பண்ண முடியலைன்னா பரவாயில்ல, அப்பப்போ இந்த மாதிரி ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பில்லையே, ஏதோ புதுசாக நடக்கிற மாதிரி பிகு பண்ணிக்கிறீங்க, விடுங்க எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு எகெயின் படுத்துக்கிட்டாங்க மாயா. எரிச்சலாக இருக்குது டேங்க்கு. சி ஓ அப்படின்னு வேகமாக எழுந்து தன்னோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ணிக்கிட்டு தன்னோட வாட்சை தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க டேங். பை காட் 3 ஹவர்ஸில் ஏர்போர்ட்டில் இருக்கணும்னா உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பற்றி துளி கூட கண்டுக்காமல் தன்னோட வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே எடுத்து சைடில் இருக்க டேபிளில் வச்சுட்டு, மாயா அமௌண்ட்டை சைடில் வச்சுருக்கேன், ரூமுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு டேங் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் இப்போ தன்னோட மேன்ஷனுக்கு வந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க.
வைன் ரொம்ப ஹேயாக இப்போ பாத் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒயிட் கலரில் லைட் பிங்க் கலரில் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்ட சாரியை வியர் பண்ணிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. லாங் ஹேரை பின்னலாக அழகாக பின்னி போட்டிருக்காங்க. நிறையா கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டு பார்ட்டிஷனில் குங்குமமெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்காங்க வைன். டேங்க்கு அப்படியே ஹார்ட்டே மெல்ட் ஆகுது. ஐயோ, இப்படிப்பட்ட பேரழகிய போய் நான் அசிங்கம் பிடிச்சவன் சொல்லிக்கிட்டு இருந்தேனே. எல்லாம் என் நேரம், எல்லாம் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு டேயாங் வேகமாக போய் பாத் பண்ணிவிட்டு இப்போ வைன் கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. வைன் அதுக்குள்ளே ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு மிஸ்டர் கிம் நான் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் அப்போ வைனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஹனிமூனுக்கு போகிறோம் புரியுதுல அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாதீங்க, அவங்க கூட நான் வர்றேன், ஆனால் என் விருப்பம் இல்லாமல் நீங்கள் என்னை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வா அப்படின்னு சொல்லி டேயாங் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க வைனை. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேயாங் இப்போ வைனை பாரிஸ்க்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பாரிஸில் ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போதே வைன் பாரிஸோட நைட் வியூவை பார்த்து அப்படியே மெஸ்மரைசிங் ஐஸில் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேயாங் வைனை அப்படியே பார்த்துட்டு பிடிச்சிருக்கா, இந்த கண்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வைனை இப்போ டேயாங்கை பார்த்து நல்லா இருக்கு மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 வீக் இங்கே தான் இருக்க போகிறோம். நான் இங்கே வந்தால் எப்போது எந்த ஹோட்டலில் தங்குவேனோ அங்கே தான் ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். 13th ஃப்ளோரில் நம்ம இருக்க போகிறோம். ஸோ 13th ஃப்ளோர்லேருந்து இந்த சிட்டியோட வியூவை பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டேயாங். வைனை இப்போ லைட்டாக டேயாங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 3 days பாஸ் ஆகுது. இந்த 3 daysம் டேயாங் வைனை உண்மையிலேயே ஒரு பிரின்சஸ் போல் பார்த்துக்கிறாங்க. வைன் சில சமயத்தில் கோபமாக பேசினா கூட டேயாங் கோபமாக பேசுகிறதில்ல. வைனோட பர்மிஷன் இல்லாமல் வைனோட லிட்டில் ஃபிங்கரை கூட டேயாங் டச் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஜென்டிலாக நடந்துக்கிறாங்க டேயாங். உண்மையிலேயே வைன் டேயாங்கோட இந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் டேயாங் வைன் 2 பேரும் டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெசார்ட்டில் தான் உட்காந்துட்ருக்காங்க. வைன் ரெசார்ட்டில் உட்காந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த லைட்டிங்கை அப்படியே பார்த்துக்கிட்டே ரொம்ப அழகாக இருக்குது மிஸ்டர் கிம் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகாக இருக்கணுமில்ல இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோட் பேக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து வைன் கிட்ட காட்டுறாங்க. வைன் அதை ஆச்சரியமாக பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க. இதுவா, இரு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் எழுந்து வைன் கிட்ட வந்து நின்று அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. ஒரே ஒரு சிங்கிள் டைமண்ட் ஸ்டோன் வச்ச பென்டன்ட் அது. அந்த பென்டன்ட்டை அழகான ஒரு கோல்டு செயினில் கோர்த்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன இப்படி மினுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வைன். இது டைமண்ட், சாலிடரி டைமண்ட். உனக்காகவே நான் மார்னிங் நீ எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்த டைமில் தான் அதை உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு விருப்பம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வைனுக்கு தனக்கு பர்த்டேங்கிறதே நினைவுக்கு வருது. ஐயோ ஆமாம், இன்றைக்கி எனக்கு பர்த்டே இல்லை அப்படின்னு அப்படியே தன்னோட செல்ஃபோன் எடுத்து டேட்டை செக் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வைனுக்கு. ஐஸெல்லாம் டேரப் ஆகிடுச்சு. என் பர்த்டே தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தெரியும், என்னோடய டேடி மார்னிங்கே கால் பண்ணாங்க உன்னோட ஃபோனுக்கு. நான் தான் ஈவினிங்க்கு மேலே கால் பண்ணி வைனுக்கு விஷஸ் சொல்லுங்கள், நான் தான் வைனுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய விஷஸ் சொல்லணும்னு சொல்லாமல் இருந்தேன். என்னோடய பர்த்டே கிஃப்ட் எப்படி இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. வைனை பற்றி அங்கே பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் எனக்கு எதுக்காக வாங்கி கொடுக்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என் லைஃப்லேயே ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம்னா அது நீ மட்டும்தான், இந்த டைமண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனுக்கு அந்த பென்டன் செயினாக வியர் பண்ணி விடுறாங்க டேயாங். அந்த சிங்கிள் ஸ்டோன் வைனோட நெக்கை ஒட்டின மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. வைன் அப்படியே சைடில் இருக்கக்கூடிய மிரரில் தன்னை செக் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக இருக்குது மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் அப்போ வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வைனோட ஹேண்ட்ஸை கிஸ் பண்ணி, இங்கே பாரு வைன், நான் லைஃப்பில் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே
அது தப்புன்னு எனக்கு தெரியாமையே நான் நிறையா தப்பு பண்ணிட்டேன். இப்போ திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். உன்னை டிவோர்ஸ் பண்ணிக்கிற நோக்கம் எனக்கு இப்போ கிடையாது. உன் கூட என் லைஃப்பை நான் ரொம்ப நாள் சந்தோஷமாக லீட் பண்ணணும். உன் கூட நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும். என் ஒய்ஃப், என் குழந்தை, என் டேடின்னு ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு நீ சான்ஸ் கொடுக்கணும். எனக்கு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கோட இந்த மாதிரியான வேர்ட்ஸை கேட்கும்போது வாயினுக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆகுது. கொடுப்பேன். உங்களுக்காக இல்லைனாலும் நான் கொஞ்ச நாள் அவங்கள நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்கக்கிட்ட நல்ல மாற்றத்தை நான் பார்க்க முடியுது. என் அங்கிளுக்காக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்கை பார்த்து வாயின். டேங்கு ஹாப்பி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் டார்லிங், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எகெயின் வைனோட ஹேண்ட்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, உனக்கு பிடிச்ச ஃபுட் தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதோ வந்துடுச்சு பாரு, உனக்காகவே உனக்கு பிடிச்ச பெண்டோ கேக், இங்கே வா உட்காரு அப்படின்னு சொல்லி தன்னோட பக்கத்தில் இருக்க சீட்டில் வைனை உட்கார வச்சுட்டு கொண்டுட்டு வந்திருக்க பெண்டோ கேக்கை வைன் ஃப்ரண்ட்டில் வைக்க சொல்லி வைனை அந்த கேண்டியில் போ பண்ண சொல்கிறாங்க. வைனுக்கு உண்மையிலே அழுக வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு அன்பான ஹஸ்பண்ட் தான் தன்னோட லைஃப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க வைன். டேங்க மேரேஜ் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது டேங் எந்த அளவுக்கு தங்கிட்ட அன்பு காட்டுறதை நினைக்கும்போது வைனுக்கு இது கனவா நனவான்னு தெரியல. ஆனால் இந்த செகண்ட் தன்னோட லைஃப் முழுக்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க வைன். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.